ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. God's word for us today. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசணும்னு? How many of you longing for God's word? இன்னைக்கு மாதத்தில் முதல் நாள் என்பதனால் வாக்குத்தத்தங்களோடு இன்னைக்கு தேவ செய்தி நம்மோடு கடந்து வர I போகிறது. wanted to start message today with this is the first day of the month. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் The promise for this month. கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. We can take the book Bible ஏசாயா 44 அதிகாரம் from the book of Isaiah 21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? chapter 44 verse 21. யாக்கோபே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. இவைகளை நினை. நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. Hallelujah. சத்தமா சொல்லுவோமே. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. you will not be forgotten by me. நீ என்னால் கைவிடப்படுவதில்லை. You will not forsaken by me. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can கரங்களை say, வைத்து சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை கைவிட lift up your மாட்டார். hand and say that the Lord will not leave me. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் இந்த மாதம் உங்க இடத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். The Lord given his promise to us. இந்த மனிதர்களுக்கு எல்லாம் எப்படின்னா சொந்தம் How the பந்தம் human being, இந்த உறவுகள்லாம் எப்படின்னா our relations, நமக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டே இருந்தாதான் நம்மள என்ன பண்ணுவாங்க, விஷ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. they will greet and show love to us whenever நம்மள என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மள மதிப்பாங்க. they will honor us. If you நீங்க help கொடுத்து கொண்டே இருக்கிறால் கொஞ்சம் நிறுத்தினீங்கன்னா if you stop your giving, உன் புள்ள கூட உன்னை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. even your own children hate you. ஆனா தேவன் சொல்லுகிறார், நம்ம தேவனுக்கு ஒண்ணுமே நம்ம செய்யல, But we haven't done anything to Allah. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. But the Lord says, you will not be Hallelujah. forgotten by me. இந்த 9 மாதம் கர்த்தர் நம்மளை கண்மணி போல் வழி நடத்தினார். The Lord lead us, keep us in the eye of apple for the last 9 months. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்? the Lord never சத்தமா சொல்லுங்க. forsaken me. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். The Lord never leave me. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். The Lord never leave me. என்னை அவர் மறப்பதில்லை. He never forgot me. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, Just hold your neighbor's hand and say, நீ என்ன மறக்கலாம், maybe you forgot me, எங்க அப்பா என்ன மறக்க but மாட்டார். my father never forgot me. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென் சொல்லுவோமே. Amen. ஆனா தேவன் இந்த வார்த்தை, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது When I 2 meditate டைம் the word, நீ என் புள்ளப்பா, நீ என் புள்ளப்பா. when I meditate the word, twice I heard the word, you ஹல்லேலூயா. are my son, you are my son. சத்ருவானவன் உன் கிட்ட வந்து என்ன சொல்லுவானா, நீ அவர் புள்ள கிடையாது. But the evil come and say to you, you are not his son, ஏன்னா உன் கிட்ட வந்து சொல்லுவான், நீ பாவம் செய்யற, because he instruct your sin. நீ பாவம் செய்து கொண்டே இருக்கிற, You are continuing in this. நீ அவர் பக்கம் போக முடியாது. You cannot go to him. அவர் உன்னை நேசிக்க மாட்டார். He never love you. சொல்றானா இல்லையா? This is what the evil says. நீ ஜெபம் பண்ணி கண்ணை மூடி ரொம்ப அலையிலியா சொல்லும் பொழுது உன் மனசுல இருக்காது சொல்லுவோம், சொந்தக்காரனே சொல்லுவோம், வைஃபும் இல்ல உன் கணவன் சொல்லுவாங்க. When you close and pray, even your husband and your wife, your children says, you are not good. இவ்வளவு நேரம் இப்ப பண்ணிட்டு நீ இப்ப ஜெபம் பண்றிய, நீ யோக்கியமா? You did so bad thing, you praying now, are you good? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், நல்ல ஒரு நண்பர், One of my known friend அவர் ஒரு வெளி தேசத்துல இருக்காரு. is living in abroad. அவர் சில மாதங்கள், சில ஆண்டுகளாய் தேவனுடைய பிரிந்து குடிப்பழக்கத்துல வேலை செய்வார். மாலை நேரங்களா வீக்லி 1 day நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுவார், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். Some years back he returned back from the God and addicted to drunk. ஆமென் சொல்லுவோமே. Amen. குடிச்சதுக்கு ஆமெனா. இடையில கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பேசணும். அதுல இருந்து அவர் கர்த்தர் என்ன பண்ணாரு, அதிகமாய் தொட ஆரம்பிச்சிட்டாரு. 2 months back we had an opportunity and we spoke and he steadfast hold the Lord. உடனே என்ன பண்றாரு, குடிக்கிறத விட்டுட்டு நான் இனிமேல் ஜெபம் பண்ண போறேன்னு முழங்கால் Now போறாரு. he stopped drinking and he started praying. ஜெபம் பண்றத பார்த்து மனைவி சொல்லுது, His wife said by praying him, நீ நடிக்கிறியா? are you acting? ஹல்லேலூயா. இப்போ மனைவி ஜெபம் பண்றதுல அவர் சொல்றாரு, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணு அப்படின்னு. I started praying, but
his wife stopped praying. அந்த மனைவி சொல்றாரு, என்ன இப்போ உனக்கு ஞானம் பிறந்துச்சா? இத்தனை நாள் நீ எப்படி இருந்த அதை கொஞ்சம் நினைச்சுப்பார். His wife asking, you just think about your past, how you were. ஹல்லேலூயா. Hallelujah. ஒண்ணே தெரிஞ்சுக்க என் அன்பு ஜனமே, No, only one thing, my beloved. நீ எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கலாம், Whatever sin you நீ did, எவ்வளவு தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். whatever you may be back from Lord, நீ ஒரு முறை இயேசுவை அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஒரு முறை அவர் சமூகத்துக்கு வந்து நிற்கும் பொழுது, you just come and ask him, Lord, you accept me in his என் presence. பாவத்தை மன்னிக்க மாட்டீங்களான்னு வந்து கேட்கும் பொழுது, When you ask him, Lord, you won't forgive me, உனக்கு முன்பாக என் தேவன் உனக்கு முன்பாக நிற்கிறவரா இருக்கிறார். Lord may appear in front of you. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வசனத்தை மீண்டும் படிங்களே. We can meditate the words again. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், கர்த்தர் சொல்கிறார், நீ என் புள்ள. The Lord says, you are my son. நீ பாவம் செஞ்சாலும் நீ என் புள்ள. Even you did sin, you are my நீ son. என்னை விட்டு ஓடி போனாலும் என் புள்ள. Even you run away from me, நீ you are என்ன my son. மறுதலிச்சாலும் நீ என் புள்ள. Even you rejected me, you are my son. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்களே, நான் அவரோட புள்ள. You can say, I am his son. நீ என் புள்ள. You are my son. ஆமென். காக்கைக்கு தன் குஞ்சு. நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்ம அப்பாக்கு நம்ம ஸ்பெஷல். We are so special to இந்த உலகத்துல Father. இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு தகுதியை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ண ஸ்பெஷல் தேர்ந்தெடுப்பாங்க. The world will look your quality and identify you அவங்க as- திறமை வச்சு அவங்களை என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க. by their talent they will be lifted up. உனக்கே திறமை இல்லைனாலும் உன் தாய் தகப்பனுக்கு நீதான் ஸ்பெஷல். But you having no talent, you are special to your parents. ஆமென். ஹல்லேலூயா. Amen. தேவன் சொல்லுகிறார், நீ என் தாசன். The Lord says, you are my servant. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். I have created you. உருவாக்கி இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கிரியேட்டர். In English it's called creator, உருவாக்குதல். நான் உன்னை உருவாக்கி இருக்கேன். I have created you. இங்க மனுஷன் செய்யறதெல்லாம் டை அடிச்ச மாதிரியே இருக்கும். Here everything making a duplicate. It's ஒரு மைக் வச்சுன்னா ஒரு 100 மைக் ஒரே மாதிரி தான் இருக்கும். if they found one mic, the remainings are replicating. ஏன்னா ஒரு முறை தான் அந்த டை செய்வாங்க. அந்த டை அடிச்சு போட்டாலும் எல்லாம் போன் ஒரே மாதிரி தான் இருக்கும். They are creating only once in a time, rest of the time they are duplicating it. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா தேவன் எது செய்தாலும் எது படைச்சிருந்தாலும் ஒண்ணு அவர் புதுசாய் உருவாக்குகிற தேவன். கரங்களை தெரியாம சொல்லுவோமே. But our Lord, whatever he created, each and everything, you can see the uniqueness. இந்த உலகத்துல நீங்க எதை வேணா பாருங்க, You can ஒண்ணுக்கு check ஒண்ணு anything வித்தியாசம் in the இருக்கும். world. ஒரு செடி மாதிரி இன்னொரு செடி இருக்காது. It's no plant same as one ஆனா another. மனுஷன் கண்டுபிடிப்பான். But the human find. ஹைபிரிட் ஃப்ரூட்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. They found the hybrid fruits and vegetables. இந்த ஆரஞ்சு பழமா கமல பழமா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். You can see an orange fruit which is in dark இது orange color. ஹைபிரிட் ஃப்ரூட், மனுஷனால் உருவாக்கப்பட்ட அந்த ஆரஞ்சு பழம். You can identify the fruit by looking at it's a hybrid one. எல்லாமே ஒரே மாதிரி பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். Everything in sequence and same. ஆனா தேவன் கண்டுபிடிச்சது கமல பழம். But the Lord found it's our natural orange. அது மூஞ்ச பார்த்தா ஒண்ணு நெளிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கும். It's everything seems to be looking different dimension. ஆனா எது நல்லது உடம்புக்கு? Which one is good? விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Say amen in faith. மனுஷன் கண்டுபிடிச்சதுல சொத்தை இருக்காது, புழு இருக்காது. You can find any insect or damage which man found. ஆனா எது உடம்புக்கு நல்லதான்? Which one is எந்தெந்த good? பழத்துல எந்தெந்த காயில புழு இருக்கோ, சொத்தை இருக்கோ, அதுதான் நல்ல பழம், நல்ல கனி. Whatever fruit or vegetable which give place to live insects is good for health. நாய்க்குட்டி பிறக்கும், பன்னிக்குட்டி பிறக்கும். We can look at the cubs of 10 dog. குட்டியும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியும். If you look at it, seems to be same. ஆனா similar. ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும் தேவன் ஒவ்வொன்றையும் உருவாக்கி இருக்காரு. But if you look at keenly and சில watch, you can see the வித்தியாசங்கள் difference. கண்டிப்பா அந்த குட்டிகள்ல பார்க்க முடியும். You can see some difference in the cubs. எங்க சபையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு புள்ள ட்வின்ஸ் புள்ள இருக்கும். In our church we have twins. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி If இருப்பாங்க. you look at from the distance, they are same. கிட்ட வந்து பார்த்தோம்னா 7 வித்தியாசங்களை பார்க்கலாம். You can identify 7 difference if you இந்த look at சப்ப them. மூக்குக்காரங்க இருக்காங்களா, சைனாக்காரங்க, இந்த ஜப்பான்காரங்க எல்லாம் பார்த்தா பார்க்கிறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. All the Chinese people,
they look like similar. ஆனா உத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசமா தான் இருக்கும். If you keenly watch them, you can find the difference. ஏன்னா அவர் உருவாக்குகிற தேவன். Because our Lord is the creator. நீ மத்தவங்கள போல அல்ல. You are not like தேவன் உன்னை others. தனித்துவமாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். Lord make you in his சொல்லுங்க, கரங்களை நெஞ்சில சொல்லுங்க, நான் மத்தவங்கள போல அல்ல. Place the hand on heart and say, நான் ஸ்பெஷல் என் தேவனுக்கு. I am special to my Lord. ஹalleluya. Hallelujah. நீங்க சொல்லுவீங்க நான் தாவீத போல டான்ஸ் ஆடணும். You can say sometime I will ரஜினி கமல் மாதிரி வரணும். David, I should become like Rajini or நான் ஆக்ட்ரஸ் மாதிரி சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி நான் ஹீரோயின் மாதிரி நல்லா ஸ்பெஷலா இருக்கணும். I should wear like our special seems like a cine actor. என் தேவன் பார்வைக்கு உன்னை படைத்ததே விசேஷ படைப்பு. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. Our Lord கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. You are so special. சொல்லுங்க, மத்தவங்கள போல அல்ல. You should say I am not like others. சொல்லுங்க, நான் தனி. சொல்லுங்க, I am special. நான் ஸ்பெஷல். I am unique. இதான் தேவன் உன்னை உருவாக்கி இருக்கிறார். Because the Lord how you created. நான் அவங்கள மாதிரி பாடுவேன் பாஸ்டர். Pastor, I need to sing like நான் நல்ல மெசேஜ் கொடுப்பேன் பாஸ்டர். I will give good message. நான் இவங்கள மாதிரி டான்ஸ் ஆடுவேன் பாஸ்டர். I will dance like him or her. ஹalleluya. Hallelujah. நான் அவங்கள காட்டிலும் நான் ஸ்பெஷலா ஆடுவேன். ஹalleluya. You should say I am special than them. என் குரல் பெத்மன்ஸ் மாதிரி இல்ல, அவரை காட்டிலும் விசேஷமா இருக்கும். My voice is not like ஏன்னா கர்த்தர் சொல்லுங்க, என்னை தனித்துவமாய் உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? God created me in a special way. சத்தமா சொல்லுமே. Say it loudly. நெஞ்சில கை சொல்லுங்க, I am the special. Place the நீ மத்தவங்க போட்டிருக்க Dress பார்த்துட்டு மத்தவங்க போடுற வாழ்க்கையை பார்த்து அநேக நேரம் நீ ஏங்கி இருக்கலாம். You may be longing by looking others life and dresses. நான் ஸ்கூலுக்கு போகும்போது When I went to school, புக்ஸ காட்டிலும் தட்டு தான் பெருசா இருக்கும். it's my plate is bigger than my book. சத்துணவு தட்டு இருக்கும். We have அதுல போய் என்ன பண்ணுவோம், இந்த சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல்ல தான் படிப்போம். போயிட்டு என்ன பண்ணுவோம்னா பெல் அடிச்ச உடனே போய் நிப்போம். Once the bell rang, we are the first one to stand. கிளாஸ்ல இருக்க முக்காவாசி பசங்க அங்க தான் வருவாங்க. I mean most of the student are there. ஒரு 10% பசங்க மட்டும் கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க. Only the 10 people stand back in the class. தனியா கேரி பேக் ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க. They brought a carry bag food. டிஃபன் பாக்ஸ் இருக்கும். They have tiffin box. இட்லி, தோசை, something இது. They have idli, dosa, variety of foods. எங்களுக்கு அது பாக்கும்போது But when we looking that, கஷ்டமா இருக்கும். we feel bad. எங்க வீட்ல ஒரு காசு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. They won't give pocket money to us. 10 பைசா 20 பைசா அதிகபட்சம். It's bigger than 10 paisa 20 paisa. அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அந்த சாப்பாடுக்கு ஊர்க்கா வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். We use that kind to ஒரு ஊர்க்கா வாங்கி ரெண்டு பேர் யூஸ் பண்ணுவோம். we share two people buying on. ஹalleluya. Hallelujah. ஆனா அங்க பாத்தீங்கன்னா But if you look them, எங்க the remaining 10 people, மத்த பசங்க பாத்தீங்கன்னா கையில 10 ரூபாய் 20 ரூபாய் வச்சிருப்பாங்க. if you look at the remaining people, they have ஸ்கூல் கேண்டீன்ல போய் நின்னு கொண்டிருப்பாங்க. They just win and stand in the school. அது வாங்குறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். When we look at that, we அதனால அந்த பக்கமே போக மாட்டோம். because of that we never visited that place. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கேட்டுக்கு பின்னாடி ஒரு ஆயா ஒரு கல்லக்கா ஒன்னு வித்துட்டு இருப்பாங்க. We know only a grandmother soul. அவங்க தான் 10 பைசா 20 பைசாக்கு ஏதாவது ஒன்னு கொடுப்பாங்க. He can only offer for us the snacks. ஒரு மாங்காய் பத்த வாங்கிட்டா அன்னைக்கு ஸ்பெஷல் டே. We are at the time we are special when we get a எங்க மனசுல என்ன இருக்குன்னா, ச்சே இந்த மாதிரி பசங்களோட அப்பா அம்மா நமக்கு இருக்கலையே. when we look at, we are longing that why we don't have such kind of எங்க அப்பா அம்மா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்க அப்பா அம்மாவோட parents are struggling such. அந்த வீட்ல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. If we born in that house we would be good. அவங்களோட அப்பா அம்மா வந்தா நல்லா இருக்குமே. If we are, they are our parents, we are எங்க ஸ்கூல்ல சேர்த்தது சரி, அதோட எங்க பேரண்ட்ஸ் அந்த பக்கமே வர மாட்டாங்க. once they admitted in school, they never visited school. ஆனா அந்த பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க. But their parents come and pick and drop எங்களுக்கு their ஆசையா children. இருக்கும். When we look at, we are expecting, ஆனா but தேவன் இன்னைக்கு எங்களை வச்சிருக்க விதம், but the Lord who keep யார் யார் அங்க ஸ்பெஷலா இருந்தாங்களோ இன்னைக்கு வேலை இல்லாதபடி, குடும்பம் இல்லாதபடி, வாழ்க்கை இல்லாதபடி ரோட்ல திரியுறது, இதே ராயபுரம் ரோட்ல திரியுறது. இன்னைக்கு காலில் வரும்பொழுது ஒரு நண்பரை பார்த்துட்டு ரோட்ல நின்றுட்டு அவன் தாடியெல்லாம் வளர்த்துட்டு ஒரு மாதிரி நின்று கொண்டிருக்கிறான். I could see that whoever special in our school days, now they are lacking and roaming on the road. பணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு பார்க்கும் பொழுது. We know that, we identify that they are lacking with money. கர்த்தர் என்னை உருவாக்கும் பொழுது ஏதோ ஒரு நோக்கத்துல தான் உருவாக்கி இருக்கிறார். I remember that when Lord created me, he created a purpose. உங்களை பார்க்கும் பொழுது நான் சொல்றேன், உன்னை உருவாக்கிருக்கு ஏதோ ஒரு நோக்கத்துல கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கார். I am said to you with a purpose the Lord created you. நான் ஸ்பெஷல். Just say to yourself, I am special. எங்க அப்பாக்கு நான் ஸ்பெஷல். I am special to my father. இன்னைக்கு நான் பிரகாசம் இல்லாதபடி இருப்பலாம். Maybe I am not bright in today. ஒரு நாள் அவர் வெளிச்சம் மேல படும். A day will come, the light will come upon me. நானும் என் பிள்ளை இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். ஆமென் சொல்லுவோமே. Myself and my நீ ஸ்பெஷல். You are special.
உன்னை உருவாக்கி இருக்குது, ஸ்பெஷலா உருவாக்கி He இருக்கு. created you in a special way. அவருடைய நினைவு வேற. His thought is different. இன்னைக்கு நம்ம நினைவுல தான் ஓடின்னு இருக்கோம். We are running our own. இந்த மாச கத்த சொல்லுகிற, The Lord says to this month, என் நினைவுல நீ வா, you come to my thought. நீ என்னோட புள்ள. You are my son. சொல்லிருக்க, நான் உன்னை உருவாக்கி இருக்கேன், I have created you. நான் உன்னை உருவாக்கி இருக்கேன், I have created நீ you. என் தாசன். You are my servant. மீண்டும் சொல்லுகிற, நீ என் புள்ள. I'm repeating again. You are my ஹalleluya. son. உன் மேல யாருக்கு அக்கறை இருக்கணும்? Who is concerning you? அவருக்கு இருக்கணும். The Lord who நீ இன்னைக்கு கஷ்டப்படுறன்னா அவர் தான் துன்பப்படணும். if you are struggle, the Lord will worry. ஹalleluya. Hallelujah. விசுவாசி ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. கர்த்தர் உன்னோடு உலாவிக் The கொண்டிருக்கிறார். Lord is dwell among. இந்த 9 மாசம் வாக்குத்தத்தங்களும் வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். Even the promise not work in your life. அநேகர் வந்து சாட்சி கொடுக்கலாம். Maybe a lot of people came and give their சாட்சி witness. மத்தவங்க கொடுக்கும்போது உனக்குள்ள வெறுப்பா இருக்கும். நான் எப்ப கொடுப்பேன்? You may be think that when I will give எனக்கு my இந்த witness, வாய்ப்பு எப்ப கிடைக்கும்? when I will get the opportunity, என் வாழ்க்கையில எப்ப மாற்றம் ஏற்படும்? my life will change. என் பிள்ளை வாழ்க்கையில எப்ப மாற்றம் My ஏற்படும்? children life will change. என் வருமானத்துல எப்ப மாற்றம் ஏற்படும்? My income change. தேவன் சொல்லுகிறார், The Lord says, நான் உன்னை மறப்பதில்லை. I will never forgive you. ஹalleluya. Sorry, I will நான் never உன்னை forget. கைவிடுவதில்லை. I will never leave you. ஹalleluya. Hallelujah. இந்த மாதம் வாக்குத்தத்தம் நிச்சயமா நடக்கும். The promise will accomplish this இந்த month. 9 மாதம் வந்த வாக்குத்தத்தம் இந்த மாசம் உன் வாழ்க்கையில கிரியை செய்யும். The all கரங்களை தட்டி 9 ஆமென் month சொல்லுங்களேன். promise will work in ஹalleluya. your life. கைவிட மாட்டாருமா. The Lord never forgive. அவர் உன்னை கைவிட மாட்டாருன்னா எப்படி இருக்கும்? He never leaves you. அர்த்தம் உன்னை நான் மறக்கிறது இல்ல. The Lord says, I never forgive. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை விட்டு அவர் போறது இல்ல. அவரு The Lord never leaves you. உன்னை சூஸ் பண்ணிட்டாரு, He chosen. உன்னை பிரதிஷ்டை பண்ணிட்டாரு, He anointed you. உன் மேல அனாயிண்டிங் கொடுத்துட்டாரு, He given anointed. உன் பிள்ளைய தேர்ந்தெடுத்துட்டாரு, Chosen his son. குப்பையில இருந்த புழுதியில இருந்த பாவத்துல இருக்க உன்னை எடுத்துட்டாரு. From the dust and sin he lifted. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு The விலகுவேன். Lord says, I never leave you. ஹalleluya. Hallelujah. ஆனா இன்னைக்கு வேதத்துல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, But if you look at in the Bible, 1 சாமுவேல் 28 அதிகாரம் 16 படிங்களேன். 16. அதற்கு சாமுவேல் கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் கேட்பானே. ஹalleluya. Hallelujah. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. There is an incident happened. சவுல் வந்து தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு, தேவன் அனாயிண்டிங், தேவன் ஆளுக, தேவன் அவனை தேர்ந்தெடுத்து அவனை விசேஷமா ராஜாவை வச்சு அவனை பயன்படுத்தினார். The Lord kept Saul as அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக, மீறுதல் நிமித்தமாக தேவன் அவனை விட்டு விலகி போயிட்டார். because of his transgression and sin, the Lord turned back from him. ஆமென். Amen. ஆமாவா இல்லையா? போன உடனே இப்ப இவன் பலனற்று நிற்கிறான். He stand without strength. இப்ப எதிரியை அழிப்பதற்கு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றான், சாமுவேல் ஐயா, He called the prophecy. எனக்காய் ஜெபம் பண்ணி அந்த போர்ல நான் ஜெயிப்பதற்காக எனக்காக பிரேயர் பண்ணுங்க. Just pray for me to win the war. தீர்க்கதரிசி கையை வைக்கிறாரு. The prophecy stretch his hand. தேவன் சொல்லுகிறார், நான் அவனை விட்டு போயிட்டேன்பா, இப்ப நான் சவுலுக்கு விரோதமா எழும்பி நிக்கிறேன். The Lord said, I has turned from you and become his enemy. இப்போ சவுல் என்ன பண்றான்? What Saul did. சாமுவேல் என்ன பண்றாரு? சவுலை பார்த்து சொல்றாரு, ஏப்பா உனக்கு நான் எப்படி ஜெபம் பண்றது? உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னை விட்டு விலகி போயிட்டார். The one who bless you, he left from you. இப்போ Now தேவன் உனக்கு எதிர்ப்பா நிக்கும்போது நான் எப்படி உன்னை bless பண்ணுவது? how I can bless the Lord stand against you? சவுலை விட்டு தேவன் விலகி போயிருக்கலாம். The Lord departed. ஏன்னா சவுல் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யாருக்காகவும் மரிக்கல. Because Jesus never died. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். But today Jesus ஆமென் சொல்லுங்க. died for you and me and he given இப்ப his சொல்லுங்க. blood. You can say it now. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. Place the hand on heart and say, என் பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Jesus is that to forgive my sin. ஹalleluya. Hallelujah. என்னை விட்டு சவுலோடு தேவன் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னை விட்டு தேவன் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. Never leave and forsaken me. He may be not with Saul. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு வசனத்தை படிப்போம். You can meditate on Yes. the verse. யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்தை படிப்போம். From the book of Joshua chapter 1 verse 1:5 படிக்கல. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் no man. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்களே. You can say it. கை வச்சிட்டு நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக
எதிர்த்து நிற்பதில்லை. No man shall stand before படிச்சு முடியுமா? in my all the days. நான் மோசையோடு இருந்தது போல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு ஹalleluya சொல்லுவோமே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers, தேவன் சொல்லுகிறார், the Lord said, நான் மோசையோடு இருந்தது போல when I நான் was with உன்னோடு இருக்க Moses, போறேன். ஹalleluya. I will be with you. சவுலோடு இல்லாம போலாம், Maybe I was not with தேவன் Saul. என்னோடு இருப்பார். சொல்லுங்களேன். The Lord is with ஏன்னா me. தேவன் என்னை உருவாக்கி இருக்கிறார். Because my Lord, தேவன் என்னை மறப்பதில்லை. the Lord never forgot me. சத்தமா சொல்லுங்களேன். Say it loudly. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. The Lord's word says, அவர் என்னை விட்டு விலக மாட்டார். I will not leave you. ஆனா அவர் கூட இருக்கிறார்னா உனக்கு blessing இருக்குமா இருக்காதா? If the Lord is with you, then you should be blessed. இருக்குமா இருக்காதா? Whether the ஆனா blessings with blessing you, இல்லையே. then we are lacking the blessing. blessing என்ன தெரியுங்களா? What it mean by blessing? இது blessing-ஆ இது blessing-ஆ? Which one you getting or giving? Which one is blessing? எங்க அண்ணன் உதவானா, எங்க முதலாளி உதவாரா, என் சொந்தக்காரன் உதவானா, யாரை என் கணவனை உதவானா, யார் கையாவது ஏந்து நிக்கிறது ஆசீர்வாதமா? தேவன் உன் கூட இருக்கிற அடையாளமா? கேட்கும் போதெல்லாம் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கறது தேவன் உன் கூட இருக்கிறது அடையாளமா? Which one is the sign the Lord is with you when you expecting others இன்னைக்கு help, நம்ம or you மற்றவங்களுக்கு helping others? ஏதாவது செய்யறோமா? Are we doing good to others? ஏன் ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இல்ல? Why we are lacking in blessing? தேவன் நம்ம கூட ஏன் இல்ல? Why the Lord is எடுத்து not? படிங்க எபிரேயர் From the book of Hebrews, 13ஆம் அதிகாரம் chapter 13, 5ஆம் வசனத்தை வாசி. verse 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கஷ்டமான காரியம். It's a hard thing. பொருளாசை பண ஆசை இருக்க கூடாதா? The love of money shouldn't be. போதும்னு சொல்லிட்டா தேவன் அவன் கூட இருக்கிறேன்றார். The Lord says, if you are content with what you have, I will be with you. இங்க வந்திருக்க யாராவது ஒருத்தர் எனக்கு சம்பளம் இது லைஃப் லாங் இது வந்தா போதும்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? Anyone can say that whatever I have is enough for me. எனக்கு இது போதும் என் வாழ்க்கையில யாரா டிசைட் பண்ண முடியுமா? Can anyone decide whatever I have is enough? போதும் என்ற எண்ணம் உன் இருதயத்துல இல்லாததுனால தான் The lacking of your completeness, தேவன் உன்னை விட்டு விலகி போயிருக்கிறார். the Lord leave you. நம்ம சொல்லலாம், You may be say, பணம் இல்லாம நீங்க பாட்டு சொல்லிடலாம், பாஸ்டர் பணம் இருந்தாதான் சாப்பாடு. you can say easily without money. ஒரு கேஸ் கூட வாங்க முடியல. Even I cannot get a gas. ஒரு கேஸ் கூட வாங்க முடியல. Dress எல்லாம் ரெண்டாவது, சாப்பிடவே இன்னைக்கு வழி இல்ல. The dresses is second. I don't have food. நீங்க எத்தனை பேர் வட்டி கட்ட, லோன் கட்ட, வாடகை கட்ட, என்னென்ன போன மாசம் நிறைய காரியங்களை நீங்க சிக்கல்ல மாட்டி இருப்பீங்க. You may be stuck with all your problem, lacking of rent. இதுல இருந்து நீங்க வெளியே வர முடியாதபடி குழப்பத்துல நின்று கொண்டிருக்கலாம். Maybe you are in a critical situation, not come ஆனா out. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ போதும்னு சொன்னீங்கன்னா, But the verse says, if you are content with what you have. நீங்க என்ன சொல்றீங்க? நீ போறது எனக்கு பத்தல, பத்தாம நான் எப்படி போதும்னு சொல்ல முடியும்? But what we are doing, we are lacking it. How I ஒரு can say சாப்பாடு it's போடுறோமா? enough? If I am giving food, நீ ஒரு புடி சாப்பிடுவேன்னு வச்சுக்கீங்களேன், we maybe eat a cup of. உனக்கு 2 புடி உன்னால முடியும். You can give 2. ட்ரை பண்ணி 2வது புடி சாப்பிடுவேன். You try and eat twice. 3வது போடும்போது தான் சொல்ல எனக்கு போதும். When third time, ஏன்னா உன் தேவை அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த டைம் பூர்த்தி ஆயிடுச்சு. your need is. இப்ப தேவன் சொல்லுகிற நீ போதும்னு சொல்லுன்றாரு. The Lord says, you say it's enough. பணாசை வைக்காதன்றாரு. I don't love money. எப்படி? How? யோசிங்களே. Have you meditated? சொல்ற இப்படி நீ கரெக்டா இருந்தீன்னா நான் என்ன பண்ணுவேன் உனக்கு? If you are correct in this, right? நான் உன் கூடவே இருக்கிறேன். I'll be with you. ஏசப்ப பிரயாணம் பண்ணுவோம், ஒருத்தன் வந்து கேக்குறான், ஐஸ்வர்யவன் வந்து, When Jesus traveling, a rich நான் உங்களை ஃபாலோ பண்ணனும், நான் என்ன பண்ணனும்? What should I do if I need to follow you? உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் தரித்தனுக்கு கொடுத்துட்டு நீ என்கிட்ட வா. You just give everything to the poor and come நான் to me. கொடுத்தனா நான் தரித்தன் ஆயிடுவேன். நான் எப்படி? அப்ப நீ என்கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இல்ல. If I give to them, I become a poor. Hallelujah. There is no chance to follow me. உன்கிட்ட இருக்குது தரித்தனுக்கு கொடுனா என்ன அர்த்தம்? What it mean by you just give to poor? ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். I would like to give a witness. ஒரு சகோதரன் எனக்கு பழக்கம் உண்டு. There is a brother who known to me. அவர் என்னன்னா ஆரம்பத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக 10 years back, ஒரு ஹாஸ்பிட்டல்ல
சரி, ஒரு மெடிக்கல் ரெப்பா வேலை செஞ்சார். He worked as a medical representative. மெடிக்கல் ரெப்னா என்ன பண்ணணும், டைலாம் போட்டு டெனாலிட்டர் போட்டு டாக்டர் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு டாக்டர் கொடுக்குற மருந்து என்ன பண்ணணும், இந்த மருந்தை வீங்கன்னா போய் ப்ரமோஷன் பண்ணணும். He just promote the medicines in இதான் டெய்லி அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், இதை செய்யணும். but he doesn't complete his work. இவர் இப்படியே போகும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். He accepting in that situation. இப்போ இப்படியே போகும்போது அவருக்கு சம்பளம் வந்து ஒரு 25,000 சம்பளம் இருக்கு. He got 25,000 as a monthly pay. ஃபேமிலி இருக்கு, He had a family. கல்யாணம் ஆயிருக்கு. He was married. இப்போ திடீர்னு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத மேனேஜருக்கு அவருக்கு ஒரு வாக்குவாதம் வருதுனால வேலையை ரிசைன் பண்றாரு. There is a quarrel between manager and him due to not able to achieve the target. சரி, வேலையை ரிசைன் பண்ணிட்டாரா? He resigned his job. இப்போ என்ன பண்றாரு, நம்ம எதுக்கு இன்னொருத்தருக்கு வேலை செய்யணும், எனக்கு திறமை இருக்குல்ல, நான் என்ன பண்ண போறேன், முதலாளியா பண்ணணும். Why I need to work under someone else? நான் சொந்தமா செய்ய போறேன். I'm going to start my own. நான் ஓனா செய்ய போறேன். I'm going to start my own business. இவர் கையில ஒண்ணுமே இல்ல. He doesn't, his பணம் hand is கிடையாது. empty. He doesn't have money. இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே He said, Lord, என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்ல, I have nothing at my hand. நீங்க தான் எனக்கு பார்ட்னர். You are my partner. நீங்க எனக்கு இந்த பிசினஸ் கொடுத்தீங்கன்னா, If you given me this business, நான் இப்ப 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். now I'm getting 25,000. எனக்கு இந்த சம்பளத்துக்கு மேல எவ்வளவு வந்தாலும் நான் உனக்கு கொடுத்துறேன். Whatever beyond I received, I will give it to you. யார பார்ட்னரா எடுக்கிறாரு? To whom he accept his partner. நீங்க எனக்கு பிசினஸ் கொடுத்தீங்கன்னா வர பணத்துல எனக்கு 25,000 மீதி கொடுக்குறேன். Beyond 25,000 I will give you. இன்னொரு ஞானமா சொல்றாரு, நான் வருஷம் ஒரு கம்பெனில இருந்தா 10% எனக்கு சம்பளத்தை உயர்த்துவாங்க. He committed one more thing wisely. 10% I will get a yearly. சோ எனக்கு என்ன பண்றேன், வருஷம் 10% நான் சம்பளத்துல என்ன பண்ணுவேன், நான் உயர்த்திப்பேன், மீதி வரத உனக்கு கொடுத்துறேன். I will increase my salary as well in a year and I will give it to you. பாஸ்டிங் போடுறாரு. He did a இருக்கிற நண்பர்கிட்ட எல்லாம் கேக்குறாரு. He asked all his friends. இவர் பிசினஸ்க்கு எவ்வளவு தேவைன்னா 50 லட்சம் ரூபாய் தேவை. He need 50 lakhs for his business. யார் கேட்டாலும் உன்னை நம்பி எப்படிப்பா கொடுப்பேன், உன்கிட்ட கொலாட்ரல் இருக்கா, உன்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கா, வீடு இருக்கா, கூட நான் உனக்கு லோன் தரேன். All of them rejecting based on his situation, what property or what collateral you have. 40 நாள்ல 31 நாள் பாஸ்டிங் முடிக்கிறது. Out of 40 days he completed his 31 day fasting. அந்த 31ஆம் நாள் ஒரு டாக்டர் கால் பண்றாரு. On 31st day he received a call from a doctor. என்னப்பா நீ வேலைக்கு வராம உன் பதில வேற ஒருத்தர் வராருன்னு. You are not coming to the job and someone else coming in. அந்த டாக்டருக்கு இவருக்கு கொஞ்சம் பிடிக்கும். He is close to the doctor. The doctor loves him. அப்போ அவர் சொல்றாரு, வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் இப்ப வீட்ல தான் இருக்கேன். He just explained, in I resigned the job and I'm. நான் உனக்கு வேற கம்பெனி ஏதாவது பார்த்து சொல்லட்டுமா? Should I look any company for you? வேணாம் சார், நான் எனக்கு இப்ப ஒரு நாலேஜ் இருக்கு, நான் சொந்தமா ஏதோ ஒரு மெடிக்கல் கம்பெனி வைக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். He said no need a job, I'm just looking to start a own. பணம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படினா. I'm just looking the finance. எவ்வளவு தேவைப்படுது பணம்? How much you need? ஒரு 50 லட்சம்ல இருந்து ஒரு 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. I'm expecting 50 to 70 lakhs. சரி, ஓகே, நாளைக்கு வந்து என்ன பாரு அப்படின்னு. The doctor said you just come and see me tomorrow. இவர் ஏதோ கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இவரும் போய் பார்க்கறாரு. He just go and see him. பேசி முடிச்சு நீ என்ன பண்ண போற, என்ன பிசினஸ் இருக்கா, அவர் டீடைல் எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணலாம். He just asked him the details how your business. சொல்லி முடிச்சு அந்த டாக்டர் சொல்றாரு, எனக்கும் ஒரு பிசினஸ் பண்ணனும்னு ஆசை. The doctor also expressed his wish to do the business. ஆனா எனக்கு ஐடியா கிடையாது. But I don't have idea. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. But I have trust on you. நான் உனக்கு பணத்தை போடுறேன். I will invest. என்ன பார்ட்னரா சேர்த்துப்பியா? Can you take me as a partner? இதுக்கு இந்த பிரதர் சொல்றாரு, The brother ஆல்ரெடி நான் ஒரு பார்ட்னர் சேர்த்து வச்சிருக்கேன். already I had a partner at my. இந்த டாக்டர் சொல்ற, சரி பரவாயில்ல, 3 பேரும் பார்ட்னரா போட்டு என்ன பண்ணுவோம்? Then we 3 of us in a partner and stand. சரி, டாக்குமெண்ட் எடுத்துருவாங்க. டாக்குமெண்ட் போகும்போது இந்த இயேசுன்னு போட்டு வச்சிருக்காரு. When the doctor reviews the document, he printed அந்த டாக்டர் பேரு, இவர் பேரு இயேசுன்னு. He printed 3 names, his name Jesus and the doctor name. இந்த இயேசுன்றவங்க யாரு, எங்க இருக்க, அவர் சைன் பண்ணுவாரு. The doctor inquired who is Jesus, will he sign? அப்ப அவர்ட்ட சொல்றாரு, நான் இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணேன், I prayed like என் கடவுளுக்கு நான் கொடுக்க போறேன். I'm going to give my Lord. நோ நோ நோ. The doctor said no. அதுல நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். I won't give. உனக்கு எனக்கு தான் பார்ட்னர். The partnership between you and me. உனக்கு எனக்கு தான் பாதி பாதி எடுத்துப்போம். You and me have the partial. மீதி உனக்கு வரதுல என்ன பண்ணு, நீ பார்ட்னரா போடு. சரி give சொல்லு. it to the Lord whatever you have. இப்போ டாக்குமெண்ட் மாத்திட்டு இவன் தனியா ஒரு டாக்குமெண்ட் போட்டாரு. Now he recreated the document. முதல் மாசம் வருமானம் கிடையாது. The first month there is no income. ரெண்டாம் மாசம் இவருக்கு ஒரு ஷேர் எவ்வளவு வந்துச்சுன்னா இந்த பிரதருக்கு? Second month he received a share. 2500 ரூபாய் வந்தது. Only 2500. மொத்தம் 5000 ரூபாய், இவருக்கு 2500, 2500. Out of 5000 both of them divided 50. இப்போ இவர் எவ்வளவு எடுத்துக்கணும், ஏசப்பாக்கு எவ்வளவு கொடுக்கணும்? How much he need to take and how much he need to give to Lord? கரெக்ட்டா சொல்லுங்க.
பாதி பாதியா? அவர் அதான் பொருத்தனை பண்ணாரா? 25,000 ரூபாய் வந்தாதான் அதுக்கு மேல வர்றதுதான் அவருக்கு சொல்லுவாங்கல்ல, காசு தூக்கி நான் மேல போடுறேன், Out of 25, மேல வர்றதெல்லாம் நீங்க எடுத்துங்க, you can see it. கீழே வருது நான் எடுத்துக்கிற மாதிரி. கரெக்ட். I will throw it and the air, whatever you can take it and remain. தேவன் பிடிக்க நினைச்சா எங்க வேணா பிடிப்பாரு அவர். The Lord can able to catch you wherever He wants. என்ன பண்றாரு? What He is doing. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மாசம் கொடுக்கல தேவனுக்கு. Second month He won't give. ஆறாவது மாசம் 8,000 ரூபாய் இவருக்கு. 6th month He earned 8,000. இவருக்கு 8,000 வருது. He got 8,000. அதையும் கொடுக்கல. He also not given. 9th month அந்த மாசம் பிசினஸ் நல்லா இருக்கு. The 9th month the business was 28,000 ரூபாய் இவருக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. He got 28,000 profit. இப்போ இவர் எவ்வளவு எடுக்கணும், அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? How much he needs to take and how much he need to give to him? இவர் 20,000 எடுத்துட்டு இயேசுக்கு 3,000 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. He took 25,000 and given to Jesus 3,000. அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சு He started giving then. இன்னைக்கு அவரோட வருமானம் எவ்வளவுனா ஒரு மாசத்துக்கு 7 லட்சம் ரூபாய் அவருக்கு. Now his business monthly income is 7 lakh. இவர் 10% போட்டார் பாத்தீங்களா, இவருக்கு வர வேண்டியது 80,000 ரூபாய். He kept increment 10,000 for it he should get 80,000. இப்ப இவர் எவ்வளவு எடுத்துக்கணும், அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? How much he should take and how much he need to give to Lord? 7 லட்சம் ரூபாயில 80,000 ரூபாய் வச்சுக்கிட்டு Out of 7 lakhs kept 80,000. 6,20,000 ரூபாய் எடுத்துட்டு போய் ஊழியத்துக்கும் சபைக்கும் அவர் போற சர்ச்சுக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. He given that amount 6,20,000 to the church. நம்மளா தான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? What we would have done if we are in the situation. எனக்கு 70,000 ரூபாய், எனக்கு புள்ள குட்டி இல்ல, இந்த சபைக்கு போய் கொடுக்கணுமா? I have my children and family, should I give to the church? நீங்க தசமம் கொடுத்து அன்னைக்கு ஸ்பெஷலா கொடுத்து அன்னைக்கு நான் ஸ்பெஷலா கோட் போட, நான் கொடுக்குற காசுல பாஸ்டர் கோட் போடுறாரு. By my offering pastor wearing coat. ஹல்லேலூயா. Hallelujah. என் அன்பு ஜனமே, எத்தனை பேர் இங்க தசம பாகம் கரெக்ட்டா My கொடுக்கிறீங்க? beloved people, how many of you giving your tithes rightly? தேவன் என்னை சோதிச்சு பாருன்னு சொல்லுகிறார். The Lord says you just test me. உனக்கு வர வருமானத்தை எது நடந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் 10% அவருக்கு எடுத்து வச்சிடணும். Whatever happened you just kept 10%. salary கிரெடிட் ஆகுதுன்னா அக்கவுண்ட்ல உடனே ஷேர் பண்ணிடணும். Once you get your salary credited, share இல்ல with the Lord. எடுத்து கவர்ல போட்டு முதல் கத்தருக்கு எடுத்து வச்சு அடுத்த செலவை நீ செஞ்சு பாத்தீனா, Or else you just keep it for the first percentage to the Lord கத்தர் and then உன் you வருமானத்தை உயர்த்த ஆரம்பிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. Lord will start increase your. ஹல்லேலூயா. Hallelujah. இங்க நம்ம சபையில வந்து யார் தசம பாகம் கொடுக்குறாங்க, யாரு கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு கொடுக்கறத வாங்கிக்கிறோம். We are not looking those things, we just accepting நீ whatever. கணக்கா கொடுத்து பாரு, உன் வருமானம் பெருகும் என்று வசனம் சொல்லுகிறது. If you give properly, the word says you will be increased. 10,000 சம்பளம் வரையா, எனக்கு 1,000 ரூபாய் நான் என்ன பண்ண போறேன், போதும் 9,000 ரூபாய் 10,000 கத்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துரு. If you are earning 10,000, out of 10%, you just give it to the Lord. இப்ப நீங்க எவ்வளவு வருமானம் வேணும்னு கத்தர்ட்ட டிசைட் பண்ணுங்க. Then you decide how much income you need. ஆண்டவரே நீ வர்றத மீதி நான் கத்தர்க்காய் கொடுக்கிறேன். You can decide and engage with the Lord beyond நான் மீண்டும் my சொல்லுகிறேன். income I will give it. தேவன் ராஜாவா தான் உன்னை வச்சிருக்கிறார். The Lord kept you as a king. நீ கை வாங்க முடியல, And not getting from கொடுக்க others. முடியாதா? The Lord bless your hand to உன் give. பிள்ளையை படிக்க வைக்க முடியல, ஃபீஸ் இல்லனா யாராவது எஜமானுக்கு முன்பா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். How many of you waiting for your master for your children? அவன் எஜமான்னா அவனும் கொஞ்சம் 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு அவன் என்ன பண்ணுவான் காசு வச்சுக்கிட்டு? Even he is a master. ஏழைங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கல, அவன் செலவுல 10,000 ரூபாய் தான் கொடுக்குறான். Only 10,000. உங்களுக்கு வந்து அவன் ராஜா போல தெரியும். For you him is a king. ஏன்னா அவனுக்கு மிச்சறத கொடுக்குறான். Because he is giving beyond his. நம்ம என்னைக்காவது ஏதாவது கொடுக்க பழகி இருக்கோமா? Whether have we tried to give to someone else? வீட்ல பீரோல அவ்வளவு புடவை இருந்தோம், இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு புடவை இல்லைன்னா வீட்ல சண்டை வரும். We may have lot of sarees in our bureau, but we still fighting for the Christmas. ஆமாவா இல்லையா? Most of இந்த வருஷம் பொருத்தனை பண்ணுங்க, எனக்கு just கிறிஸ்மஸ் take a நியூ இயருக்கு 2 புடவை போதும், மீதி வர்றதெல்லாம் நான் ஏழைக்கு கொடுப்பேன், இல்லாதவங்க கொடுப்பேன். நீ பொருத்தனை பண்ணி பாரு. உன்கிட்ட இந்த போன வருஷம் 2 புடவை கூட வந்திருக்காது, நீ பொருத்தனை பண்ணி பாரு. நீ கொடுக்க ரெடியா இருந்ததா கத்தர் அள்ளி உன் கையில கொடுப்பார். விசுவாசிக்கலாமே சொல்லுவேமே. Just take a vow, I will give beyond my needs to the poor. நான் சொல்றது புரியுதுங்களா? Hope you understand what I'm saying. இந்த வருஷம் எத்தனை பேரு How many of you? எனக்கு 2 சுடிதார் போதும். How many of you say எனக்கு 2 சட்டை போதும், material is enough? மீதி என்ன போன வருஷம் 2 கூட இருந்திருக்காது. The last year you நீ be குடுக்க ரெடியா இருந்தீங்க, குடுக்கும் போது நீ யோசிக்க கூடாது இது கிழிஞ்சி இருக்கு, இது டிசைன் சரி இருக்கு. ready to give, you should not உன்ட 3 saree வந்துரும், இப்போ ஒன்னு குடுக்க டிசைட் பண்ணிடுவே, எது நல்லா இருக்குது? you maybe have 3 sarees, one of out of 3 one you should give. நல்லா இல்லாத saree எடுத்து குடுக்க பாப்பா, யாராச்சும் ஏய் இது சூப்பரா இருக்கு, ஓ நல்லா இருக்கா குடு. You may be selecting best one for you and remaining you will நீ give. ஒதுக்குறது என்ன இருக்கணும், நல்லா இல்லாத பரவாயில்லை,
even you rejecting that, that's not good. இத்தனை நாள் கொடுக்காத நீ ஏதாவது ஒண்ணு கொடுக்கறல்ல, கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. God will be honored. So அதை வாங்குறவர்களுக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, உன் வீட்ல ஒரு வேலை செய்றாங்கன்னா நீ எஜமானியா மாறிட்டேன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. someone needs உன் what வீட்ல யாராவது ஒரு வேலை செய்றாங்கன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்கு முறை வாசல் செய்ய யாராவது பண்றதுக்கு 200 ரூபாய் வாங்குறான்னு வச்சுக்க, அந்த இடத்துல நீ முதலாளியா இருக்கிற. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. you became a master if someone else serving you. முறை வாசல் பண்ண 200 ரூபாய் கேக்குறாங்க பாஸ்டர், பரவாயில்ல கொடு, ஏன்னா நீ முதலாளி ஆயிட்ட. They are asking to, அந்த 200 ரூபாய் மூலமா அவங்கள நீ போஷிக்கிற. you are feeding someone else with 200 rupees. நானே கஷ்டமா இருக்கேன், I am in the trouble. ஆமா இல்லம்மா, உங்களுக்கு ஐடியா சொல்றேன். மீன் காசிமேடு போனா மீன் வாங்கினீங்கன்னா அங்கேயே 1000க்கு ஒருத்தருக்கு 30 ரூபா கொடுப்பேன். அந்த 30 ரூபா மூலமா அவங்க பழைக்கிறாங்க, நீ அவங்கள போஷிக்க ஆரம்பிக்கிற, நீ அங்கேயே முதலாளியா மாறுற. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். நீ அதுலயும் கஞ்சத்தனம் பட்டு 30 ரூபா எதுக்கு, அது 30 ரூபா நானே 1000 வர்றீன்னா அந்த முதலாளியால நீ தொழிலாளியா தான் நிக்கிற. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். அந்த சகோதரி ஜெபம் பண்ணிட்டு அவங்க உட்கார்ந்துருக்கோம், யாராவது ஏசப்பா some sister prayed and said, வருமானம் இல்ல எனக்கு 1000க்கு யாராவது ஜெபம் பண்ணு. உனக்கு 30 ரூபா சின்ன காரியம், அவங்களுக்கு அது பெரிய காரியம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். 30 rupees is small, but them is big. நீ ஹோட்டல்ல போய் சாப்பிடுற 10 ரூபாய் டிப்ஸ் வைப்ப, you maybe give 10 rupees a tips. கார் பார்க்கிங் எடுக்கும்போது அவன் வந்து நிப்பான், டெவலப் ஒரு 5 ரூபாய் டிப்ஸ் கொடுப்ப. கார் பார்க்கிங் you maybe give 5 rupees for a security. டிப்ஸ் கொடுக்கிறது பிரச்சனை இல்ல, அவனுக்கு முன்பா நீ முதலாளியா கர்த்தரை வைத்திருக்கிற. It's not a matter. Hallelujah. Tips are not when you giving, you become a master in his sight. Hallelujah. Hallelujah. ஆமென் சொல்லுமே. Say amen. நீ போதும் நீ டிசைட் பண்ணு. If you should decide whatever you have. மீதி வருது நான் கொடுக்கிறேன்னு முடிவு பண்ணு. You just take a decision beyond your need, you give. Hallelujah. Hallelujah. நீ கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன் மத்தியில் இருப்பார். Hallelujah. When you give, the Lord என்ன ஆசீர்வதிக்கணும். நான் யோசிச்சு பாருங்க, இப்ப சபையில போன மாசம் கரண்ட் பில் கட்டாம வாடகை கட்டவும் கடைசி நாட்கள்ல தான் கட்டினேன். We paid our church. இன்னும் கரண்ட் பில் கட்டல. Still we haven't paid the electricity. இன்னும் 22,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். I need to pay 22,000 for EB. நாளைக்கு கட்டே ஆகணும். I need to pay it by tomorrow or day after. எனக்கு எப்படி கொடுப்பாரு நினைக்கிறீங்க? How the Lord will take care of me. கூரிய பிச்சுக்கிட்டு whether he open the roof and give. நம்ம ரோட்ல போவோம், நம்ம போகும்போது ஏதாவது ஒரு பெட்டி கிட்டி கீழே கிடைக்காதா? Whether will I find any suitcase on the road when I walk. ஏதாவது மூட்டையில ஏதாவது இருந்தா பாம்பு இருந்தாலும் நம்ம திறந்து பார்த்து என்ன பண்ணிடுவோம்? Whether ஒன்னு வந்தா பாம்பு இல்லனா கோடீஸ்வரன். I found a money. 2000 நைட் வரை டிவில போட்டுக்க 2000 நோட்டு இனியோடு என்ன பண்ண போறோம்? எவனும் வந்து ஒரு உண்டியில கூட 2000 ரூபாய் போட மாட்டான். No one even put in the hundi at 2000 rupees. Hallelujah. Band. இப்ப கர்த்தர் வந்து இது மாதிரி உன் அக்கவுண்ட்க்கு தெரியாம வந்து கொடுக்கிறது. Unknowingly your account. யாரோ ஒரு டிரைவருக்கு வந்து 9000 கோடி அக்கவுண்ட்ல வந்திருக்கு. 9 crores someone. பார்த்தோனே ஆச்சரியத்துல முதல் ஸ்வைப் பண்ணி பார்த்தாரு, 25000 ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டாரு. By awesomeness he just swiped for 20,000. அடுத்த 1 hourல போலீஸ்காரன் வீட்டு வாசல்ல நிக்கிறான். The next 1 hour the police stood in his house. Hallelujah. உனக்கு தேவன் வந்து இந்த டைன் மியூசிக் போட்டுட்டு டமால்னு ஒரு புகை வந்துட்டு இல்ல வெளிச்சம் வந்துட்டு அவரு கொடுக்கற இல்ல. The Lord won't give you in a worldly way the people விதைச்சி முளைச்சி அறுவடை செய்கிற தேவன். He just sow. Hallelujah. அப்ப தேவன் ஒன்னு கொடுக்கறாருன்னா, if Lord gives you இப்ப எனக்கு 20000 ரூபாய் இங்க கொடுக்கணும் நாளைக்கு. If I need to pay 20,000 tomorrow. அப்ப சபையில இருக்கிற உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. Then the Lord will give 2 lakhs to my church. யாராவது ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். Maybe someone else the Lord will. இல்ல அந்த 2 லட்சம் ரூபாய் ஸ்ப்ளிட் பண்ணி ஆளுக்கு 2000 10000 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க. Maybe the 2 lakhs will be divided among. ஏன்னா அப்பதான் 10% காணிக்கையா தசம பாகம் ஏதோ ஒன்னு வரும். Then I will get one tithe. கர்த்தர் என்கிட்ட எப்படி வரும்? மனிதர் மூலமா தான் வரும். How I will get through the human. Hallelujah. Hallelujah. இப்போ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா மத்தவங்களுக்கு யாராவது தேவைப்படுனா உன் மூலமா தான் கர்த்தர் கொடுப்பார். If Lord bless you through you, someone else. எனக்கு வந்து வீட்டு மேல என்ன நிறைய பேர் கேட்பாங்க, சொந்தமா ஒரு சர்ச் வாங்க பாஸ்டர், வாடகை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டுறீங்களே. எனக்கு அது மேல ஆசை இல்ல. Some of them said, no, pastor you paying rent a lakh. உண்மையா நான் ஆசைப்பட்டு முயற்சி பண்ணனா கண்டிப்பா ஒரு இடம் சின்ன இடமாவது என்னால வாங்க முடியும். If I try to buy, I can able to buy even a small plot. விருப்பம் இல்ல. But I'm not wish that. கர்த்தர் கொடுக்கறார், கர்த்தர் எடுத்துட்டு போறார். The Lord given and he take. Hallelujah. Hallelujah. நான் வீடு வைக்கிறது வீடு வாங்குறது தப்புன்னு சொல்லல. I'm not saying it's wrong you buy home or you. எனக்கு இது போதும், மீதி வருது நான் கர்த்தர்க்காய் கொடுக்கிறேன். I'm telling whatever I have is enough for me. Beyond that, இந்த வருஷம் என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டிட்டேன்னா, if I paid my
children's school உன் பிள்ளைக்கு ஒரு 30,000-40,000 ரூபாய் இருக்கும். maybe 30 to 40,000. ஒரு பிள்ளை கார்ப்பரேஷன்ல படிக்கும் 1000 ரூபாய் ஃபீஸ் இல்லாம நிக்கும். Maybe someone else is அந்த பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு நீ ரெடியா நிக்கணும். you should be ready நான் to pay சொல்றது for புரிய it. நினைக்கிறேன். You ஹalleluya. understand what I'm saying? இந்த வருஷம் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு எத்தனை பேர் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்ட You முடியாம maybe கஷ்டப்பட்டு struggle for your children's school fees. கஷ்டப்பட்டவங்களும் கை தூக்குங்களேன். How நானும் many of you கஷ்டப்பட்டேன். struggle for your children's நீங்க என்ன முடிவு பண்ணணும்னா அடுத்த வருஷம் நான் ஃபீஸ் கட்டிட்டேன்னா what you decided if நான் next year இன்னொருத்தருக்கு if I நான் paid பண்றேன். my நீ கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே டேட் தலகூட கரெக்டான டேட்ல நான் கட்டிட்டேன்னா எனக்கு வாய்க்க பண்ணிட்டீங்கன்னா நான் மத்தவங்களுக்கு என்ன பண்றேன் ஃபீஸ் கட்ட நான் உதவுறேன். Lord, if you pass it me to pay my school fees at right இது என்ன என்னன்னா ராஜாவின் எண்ணம். ஹalleluya. This- இயேசுவின் எண்ணம். this- நீ ஒரு பிள்ளைக்கு நீ ஃபீஸ் கட்டறன்னு வெச்சுக்கியே, If you are அந்த paying பிள்ளைக்கு children. உன்னை பார்க்கும்போது சகோதரியா தெரியாது, தேவ ரூபம் உனக்கு முன்பாக தெரியும். ஹalleluya. not look you as a sister or brother, they will look you as a God. விசுவாசிக்கிறேன். இத கேக்குறது கிறிஸ்துவ வார்த்தையில கேட்கும்போது அதெல்லாம் எப்படிங்க When we look at in Christian life, நீ செஞ்சு பார் தெரியும். this is you just போன do. வருஷம் எத்தனை பேர் சபைக்கு ட்ரெஸ்ஸுக்கு சாரிக்கு எத்தனை பேர் கொடுத்தீங்க? நான் Last சபையில year, how many of you given in church for last year dresses? கொடுத்தவங்க சொல்லுங்க, ஒரு Dress உன்னோட கத்தர் முடிச்சிட்டாரா உங்களுக்கு? You can say, is Lord சபையில இல்லாதவங்களுக்கு Dress கொடுத்தீங்க. you have given to dresses for other church? உங்களுக்கு இந்த 10 மாசத்துல எத்தனை Dress வந்திருக்கும்? Out of 10 months, how many dresses you received? 4 Dress தான். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். உனக்கு எத்தனை வந்திருக்கு? நீ கொடுத்தியாமா? எத்தனை Dress வந்திருக்கு இந்த வருஷம்? இது வரையும் டிசம்பர் ஐயோ 5 கை பத்தல. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேன். Say amen in நீ கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது when you start giving, நீ தேவனாய் மாறுகிறாய், you turn to be ராஜாவாய் மாறுகிறாய். turn to be ஏன்னா கர்த்தர் உன்னை விசேஷமாய் உருவாக்கி இருக்கிறார். because the Lord மத்தவங்க created you. பார்வையில நீ பிச்சைக்காரி மாதிரி ஒண்ணு இல்லாத மாதிரி என்ன சொல்லலாம், நீ மத்தவங்களுக்கு விசேஷம் இல்லாம இருக்கலாம், என் தேவனுக்கு நீ விசேஷமானவர். But விசுவாசிக்கிற you ஆமென் may be- சொல்லுங்களேன். Hallelujah. இருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியில இன்னைக்கு தேவனுடைய மகிமை இறங்க போகிறது. You can see the Lord's. தேவன் உங்களை விட்டு விலகாதவர். The Lord never leaves. ஹalleluya. Hallelujah. உங்களை கைவிடாத தேவன். The Lord never கை leaves you. கழுத்துல செயினே இல்லையா சொல்லு, ஆண்டவரே எனக்கு 2 செயின் வரட்டும், 3ஆவது செயின் வந்தா கொடுத்துறேன். Lord, if I get 2 chains, I will give the third one to others. நீங்க கொடுப்பீங்களாமா? Whether will you give to others? 3ஆவது செயின் வாங்கினா தானே கொடுக்கணும். நான் வாங்க மாட்டேன், என் பொண்ணுக்கு போடுவேன். If I get a 3, then only I need to give, better I will give to my daughter. ஹalleluya. Hallelujah. நீ கொடுக்க நினைச்சிருந்தா உனக்கு தேடி தானா வரும். When you have a thought to give, things will follow you. எவ்வளோ பிரச்சனையில சாப்பாடு போடுறோம். And whatever problem we are feeding the people. போன 2 வாரமா பிரச்சனை சாப்பாடு போடுறது. Last 2 weeks we have problem with serving food. ஹalleluya. Hallelujah. நான் சாப்பாடு போடுறேனா? Whether will I நான் சமைக்கிறேனா? serve food? Whether will I cook? நான் காசு சம்பாரிச்சு எடுத்துட்டு போறேனா? Will I earn and give? நான் நினைக்கிறது மட்டும்தான் என் வேலை. My job is only to think. முயற்சி மட்டும்தான் என் வேலை. Only taking effort is my. செய்யறது தேவன். ஹalleluya. The Lord is doing. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேமே. Say amen. ஹalleluya. Hallelujah. நிறைய பேர் சாப்பிட்டு சொல்லுவாங்க, அண்ணா வெறும் வெத்த சாப்பாடு போடுறாங்கன்னு. A lot of people used to say. ஆனா சில பேர் சொல்லுவாங்க பசியில வரும் ஏதோ ஒரு சாப்பாடு போடுறாங்க. Some of people said we going with hungry, some food we get. நம்ம நினைச்சா போதும் கர்த்தர் வரும். If you ஐயோ think, இவ்வளவு it will அரிசி come to you. அரிசி மூட்டை 2 இருக்கு, பருப்பு 2 இருக்கு, வீட்டுல 2 மூட்டை குறையுது, ஒன்னு எடுத்து நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுங்களேன், அடுத்தது இங்க பிரச்சனை வந்துடும். We have 2 pack of rice and dal. If I took 1 to my house, அதுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டே இருப்பார். the Lord will. இங்க இல்லையா என் வீட்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். If is lacking here, I should. நான் எவ்வளவு என் வீட்ல இருந்து எடுக்கறனோ அவ்வளவு அங்க பொக்கிஷத்தை கர்த்தர் நிரப்புவார். ஹalleluya. The Lord will fill my treasury. நிறைய ஊழியக்காரர் நிறைய ஊழியத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. You may be looked a lot of God's servant and ministry. எனக்கு இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா காணிக்கையோ வருமானம் வந்ததுன்னா, If I received additional offering, என் வீட்டுக்கு பொருளோ இல்ல என் பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்கி போடுறது இல்ல. I won't use it for my home needs. சர்ச்சுக்கு ஏதாவது பொருள் வாங்கலாமா? Whether will I buy anything for the church? இது ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலாமா? Whether will I can decorate? இல்ல எங்கேயாவது போய் மீட்டிங் வைக்கலாமா? Or whether will I can conduct meeting somewhere else? இப்படிதான் என் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. This is how my thought works. நான் இங்க செய்ய செய்ய When I'm doing யாராவது வீட்டுக்கு வந்து பழம், சாக்லேட், Dress, புடவை, someone will ஸ்வீட் மீதம் எடுக்க முடிய கர்த்தர் கொடுத்துட்டு போறார். someone will நான் போய் வாங்கினா அந்த 1000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு வாங்கினா அது மீதம் இருக்காது, கர்த்தர் கொடுக்கிறது மீதம் எடுக்கும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Lord gives. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் விலகாதபடி இருக்கணும்னா உன்கிட்ட Lord இருக்கிறது need not ஆசை to இல்லாதபடி leave you. உன்கிட்ட இருக்கிறது என்ன பண்ணு
கொடுத்து பழகு போதும். You just try to give. இப்ப அப்படியே கண்களை மூடி நீங்க டிசைட் பண்ணுங்க, உனக்கு வருமானம் எவ்வளவு வேணும்? You just close your eyes and நீ இப்ப 10,000 வாங்கிருப்ப, டக்கு டிசைட் பண்ணுவேன் 1 லட்சம் ரூபாய் வரட்டும் பாஸ்டர், மீதி எல்லாம் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். you may be getting 10,000. If I get 1 lakh, I will give everything to them. ஒரு டீசன்ட்டா You go check. நியாயமா, ஆண்டவரே இது எனக்கு கொடுங்க, At a just மீதி வர்றதை நான் உமக்காய் கொடுக்கிறேன். you just give it to me. Beyond that, I will give it to you, Lord. ஜெபம் பண்ணுங்க, அப்படியே கண்களை மூடி. Just close your eyes. இப்ப தேவன் உன்னிட்டு விலகாம இருக்கணும்னா என்ன பண்ணியாகணும்? If Lord needs to be with you, what? பொருளாசை இல்லாம அந்த புடவை பார்த்து நகை பார்த்து ஆசைப்படாத. நீ விசேஷம், கர்த்தர் உனக்கு உண்டானதை கர்த்தர் கொடுப்பார். The Lord will meet all your needs. Hallelujah. Do not love the money. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. Say amen in faith. நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க, நீ ஏதாவது டிசைட் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சு பாரு, தானா உன்னை தேடி வரும். You just meditate my words. You டிசைட் start பண்றது அவன் வேலை, செய்யறது அவர் வேலை. only one thing you need to decide. The Lord will Hallelujah. work. ஏன்னா கர்த்தர் உன்னை தொழிலாளி அல்ல, ராஜாவாய் The வைத்திருக்கிறார். Lord not kept you a servant. எத்தனை He kept பேருக்கு you as a king. நான் ராஜாவா ராணியா இருக்கணும் சொல்றீங்களோ? ராமேன் சொல்லுவேன். How many of you wish to be king? Hallelujah. Hallelujah. அவன் வீட்டுக்கு கத்தி சாணம் முடிக்கிறேங்க, ஒரு 10 ரூபா கூட You just give to your home நீ servant. என்ன பண்ண, நானே கல்ல தேய்ச்சிக்கிறேன்னு நினைச்சுப்பேன். நீ 10 ரூபா கொடுக்கறேன்னா அங்க முதலாளியா மாற. When you give even a 10 rupees Hallelujah. to be a உன் அம்மியை நான் குத்துறேன், அண்மையை என்ன பண்ற, ஓட்ட போட்டு தரேன்றாங்க, 100 ரூபாய் கேக்குறாங்க, நீ அங்க ராணியாய் மாறி நிக்கிற. someone working for your grind. உனக்கு யாராவது வேலை செய்ய கர்த்தர் யாரை அனுப்புறாருன்னா அன்னைக்கு நீ விசேஷமான ஆளாய் மாறி நிக்கிற. கரங்களை You தெரியாம will be சொல்லுங்க. a special one if Lord send someone to serve you. உன் வண்டிக்கு யாராவது ஒருத்தர் பஞ்சர் போடுறாங்க, நீ காசு கொடுக்குற, நீ அன்னைக்கு உன் வண்டிக்கு மட்டும் முதலாளி இல்ல, அந்த பஞ்சர் போடுறவனுக்கு நீ முதலாளியா மாறு. Someone puncturing your bike, you not only paying the fee, you the second thing. தேவன் சொல்லுகிறார், The Lord says, தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார். the Lord never leaves you. ரெண்டாவது சொல்றேன், கிருபை உன்னை விட்டு விலகாது. The grace never leave you. கிருபைனா என்ன? What it mean by grace? அடிக்கடி கேட்கிறேன், கிருபைனா என்ன? A lot of time we are asking, what is grace? கரெக்டா சொன்னா ஸ்பெஷலா உங்களுக்கு வாழ்த்துதல் உண்டு. ஏங்க இப்பயே சொல்லுவாங்க 100 ரூபாய் உண்டுங்க. கிருபைனா என்ன? பார்த்தீங்களா, 100 ரூபாய் நான் மட்டும் வாங்கி தருது கர்த்தர். 100 ரூபாய் வேஸ்டா போச்சு. கேட்காத கொடுக்கறது கிருபை இல்ல. Receiving what you are not asked. தகுதி இல்லாத நம்மை The unqualified. என்ன சொல்றது, கோட்டு போடுறது ஒரு தகுதி வேணும். We need to have quality to wear coat. தகுதி இல்லாத நம்மள நீ என்ன மேடையில் நிற்க வச்சு ஏசி போட்டு இங்கே என்னை நிற்க வைக்கிறாருன்னா அது நான் படித்த படிப்போ திறமையோ எங்கள் அப்பா என்னன்னு இல்லை, கிருபை. If Lord kept me in the altar, it's not my educational quality, it's இன்னொரு grace. கிருபைக்கு என்ன சொல்லலாம், லக்குன்னு சொல்லுவாங்க. The other says a luck is grace. லக்குப்பா அவனுக்கு. Yes, luck. அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சு, அவனுக்கு நல்ல மனைவி கணவன் கிடைக்குது, லக்குப்பா, அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. He is blessed to get சீட்டு யாருக்கு குலுக்கு சீட்டு போடுவாங்க, அடிக்காத உனக்கு மட்டும் அடிக்குதுன்னா அதுக்கு பேர் கிருபை. ஹல்லேலூயா. If you are owning a money in lottery, எனக்கெல்லாம் இதுக்கு சான்ஸே இல்லைங்க. இந்த வீடு வாங்குவேன், இந்த பைக் வாங்குவேன், கார் வாங்குவேன், நீ யோசிக்கலாம். தகுதி இல்லாத உன்னை தகுதிப்படுத்துறது தான் இயேசுவின் வேலை. விசுவாசிக்கலாமே சொல்லுங்களேன். Lord's job is to meet all your needs. உன் படிப்பு, உன் திறமை இதெல்லாம் இல்ல. Your education or your talent, கிருபை. It's grace. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் சொல்லுகிறார், இந்த கிருபை உன்னை விட்டு விலகாது. The Lord says, my grace will never. சங்கீதம் 66 19 20 படிங்களே. From the book of Psalm chapter 66 verse 19 and 20. படிங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் எனக்கு தேவன் செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகாம இருக்கணும்னா யார் யார் மெய்யாய் ஜெபம் பண்றீங்களோ உன் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். The Lord will hear your prayer if you truly pray. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் வீட்ல குடும்ப ஜெபம் பண்றீங்க, உன் வீட்ல தேவ கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்ல தனி ஜெபம் பண்றீங்க, How many of you doing தேவ கிருபை உன்னை விட்டு விலகாது. The grace never leave you. விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். Hallelujah. எத்தனை பேர் சபையில வந்து ஜெபம் பண்றீங்க, தேவ கிருபை உன்னை விட்டு விலகாது. So it's
His grace never leave you. ஹalleluya. Hallelujah. என் அன்பு ஜனமே, My beloved, உன் வீட்ல ஜெபம் இல்லையா? இன்னில இருந்து ஆரம்பிச்சிடு. if you don't have prayer at home, start today. குடும்ப ஜெபத்திற்கு மெயின் என்ன தெரியுங்களா? The family prayer importance. ஹalleluya. Hallelujah. குடும்ப ஜெபத்துக்கு மெயின் பெண்கள் தான் இம்பார்ட்டன்ட். The woman is important for family prayer. எந்த குடும்பத்துல பெண்கள் முயற்சி பண்றீங்க அந்த குடும்ப ஜெபம் சக்சஸ் ஆகும். நினைக்கும் The family becomes success where women leading in பெண்களுக்கு prayer. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் வீட்டுக்கார வேலை இருப்பான். The Satan will attempt. உங்க வீட்டுக்கார உனக்கு முன்பா எப்படி தெரியும்? சாத்தான உட்கார வைக்கணும் முதல்ல. The Satan bring your husband against you in family. குடும்ப பிரேயர்ல சண்டை வந்துச்சு, சாத்தான் எனக்கு குறுக்க வந்துச்சு. The Satan brought in your family prayer someone else. நம்ம என்ன எல்லாம் இருக்கணும், அவரை உட்கார வைக்கணும், உன் புள்ளைய உட்கார வைக்க மாட்டேன், நீயும் உட்கார மாட்டே, அந்த குடும்ப ஜெபம் ஒண்ணு இல்லாம Your thought, you always bring your husband in the prayer. ஒரு குடும்பத்துல ரட்சிப்பு வருதுன்னா அது பெண்கள் மூலமா தான் உருவாக்கும். There is a salvation in family. அதனால தான் ரட்சிப்பை தேவன் என்ன பண்ணாருன்னா, அவர் சுவிசேஷத்தை உயிர்த்தெழுந்த உடனே பெண்களுக்கு அவர் கொடுத்தாரு. He given his salvation and is ஏன்னா அவங்க தான் போய் ஊர் ஃபுல்லா சொல்ல முடியும். Because they can give the gospel to the world. தண்ணி குடிக்க ஒரு ஸ்திரியை பார்க்கிறார். அந்த ஸ்திரீட்ட அவரோட ப்ராப்பர்ட்டி சொல்றாரு, ஏய் நீ இந்த பாவம் பண்ற, உனக்கு 5 புருஷன் இருக்கான், இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்லைன்னு சொன்னவனே தான் நீ தான் ஏன்டா கடவுள் சொல்லி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டு வந்து ஊழியத்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கு பெருசா ஒரு மாற்றம் ஏற்படல. People to the ministry. He said, தேவன் பெண்களை தொடுகிற தேவன். and the Lord touches women. நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உன் குடிகார கணவன் திருந்துவான். ஆமென் சொல்லுங்க. Praying today, your husband will return. சீர்கெட்டு போன உன் புள்ள சீர்பட்டு வழுவதே, உன் புள்ள சபைக்குள்ள வந்து ஊழியம் பண்ணதை நீ பார்க்க முடியும். You could see and witness your children turning to Lord. ஏய் கூட வாடா, வாடா, நீ பிரஷர் பண்றது காட்டிலும் குடும்ப ஜெபத்துல உட்கார வச்சு பாருங்க. Instead of pressuring your children, you just make குடும்ப ஜெபம் பண்ணி அவங்கதான் ஜெபம் பண்ணி முடிச்சாங்க. படுக்குமா சின்ன ஜெபம் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. You just do it even a small prayer, 5 minutes. You just ஜெபம்னா நான் ஃபீஸ் சொல்றேன், ஜெபம் வேற விண்ணப்பம் வேற. எனக்கு ஜெபம் பண்றேன்னு உட்கார்ந்து எனக்கு இது கொடுங்க, அதை கொடுங்க, அதுக்கே ஒரு 1 மணி நேரம் போய் அது ஜெபம் இல்ல. ஜெபம் என்பது நன்றி சொல்லி. ஹalleluya. Prayer and application is different. The prayer is giving thanks to the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி சொல்லி ஜெபம் பண்ணு. You just say thanks to the Lord and நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடு. You just praise him. குடும்ப ஜெபத்துல உட்கார்ந்துகிட்டு எனக்கு இது கூட நான் கூட ஜெபம், நான் இதுக்காக ஜெபம் பண்ணி இந்த பாஸ்டர் ஜெபம் இல்ல, அது பேர் விண்ணப்பம். Don't give application to the Lord. கர்த்தர் சொல்லுகிறார், யாரோட ஜெபங்கள் பண்ணுகிறதோ அங்கே தேவனுடைய கிருபை அவர்களை விட்டு விலகாது. ஹalleluya. நம்ம கிட்ட just imagine. நம்ம படிச்ச படிப்புக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். Are we working what we studied? ஹalleluya. Hallelujah. கர்த்தர் ஏதோ ஒரு போஷனை கொடுத்துன்னு இருக்கார்ல. How Lord feed us. பணமே இல்லனா 3 வேளை சாப்பிடுறோம் இல்லமா? We are eating without money. எங்க இருந்தாலும் கடன் இருந்தாலும் 3 வேளை நல்லா கொட்டிக்கிறோம். Even we get சாப்பாடே இல்லன்னு உன் வீட்ல இருக்கோம், யாராவது ஒருத்தர் வந்து டிஃபன்ல எடுத்து வந்து கொடுப்பாங்க, இல்ல ஒரு நோட்டீஸ் வரும், எங்கயாவது ஒண்ணா சாப்பிடுறதுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். The Lord leads you to. ஏன்னா பாறைக்குள்ள இருக்க தேரைக்கு கர்த்தரால் உணவளிக்க முடியும்னா விசேஷமாய் படைக்கப்பட்ட நம்ம எப்படிப்பட்டவர்கள். ஹalleluya. How you are. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிறோமே சொல்லுவேமே. கர்த்தருடைய கிருபையினால தான் வாழுறோம். We are living in by God's grace. தகுதி இல்லாத நம்மளை தகுதி படுத்தி கொடுத்து உனக்கு வேண்டிய நீ யோசிக்கவே மாட்ட, ஏன் இந்த வேலை கிடைச்சது, ஏன் இந்த தகுதி கிடைச்சது, இந்த சாரி கிடைக்க கூட you are thought that how I am eligible to receive it. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கிருபையில தான் வாழ்றேன், நான் இல்லன்னு சொல்றோம் மாட்டோம். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமே. 3 ஹalleluya சொல்லுவோமே. Hallelujah. நான் இல்ல, நான் படிச்சது, it's not my education. நம்ம படிச்சதுக்குமா வேலை செய்றோம்? Are we doing what we study? நம்ம திறமையில நம்ம வேலை செய்றோம்? By our talent are we working? இல்ல it's not. உன் திறமையில போனா 2 பேர் செத்து போய்டுவான். If you are working in your talent, someone will. நம்ம படிச்சேன்னு சொல்லி ஊசி போடுறா 2 பேருக்கு எதா ஆகும். If our study, if in administration, நம்மளையும் நர்ஸ் ஆகுவோம், நம்மளையும் டாக்டர் ஆகுவோம், நம்மளையும் விசேஷமா வைக்கிறாருன்னா கிருபை. டாக்டர் and nurse. ஹalleluya. சொல்லுங்களே, உங்க சாப்பாடு குழம்பு பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் சூப்பரா இருக்குன்னு சொன்னா கிருபை. If someone appreciate your cooking, it's a grace. நீ சுட்ட தோசை சப்பாத்தி நல்லா இருக்குன்னு சொன்னா கிருபை. If someone appreciate your dosa, ஏன்னா எத்தனையோ பேர் என்ன சொல்லிருப்பாங்க, துப்பி இருப்பாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா ஒரு வேளை வந்து நல்லா வந்திருக்குன்னா நான் செய்யலப்பா, கர்த்தர் தான் செஞ்சிருக்கிறார். If that is good, you should say Hallelujah. it's not me. வேலையில வந்து உன் பிசினஸ்ல யாரா வந்து சூப்பரா பண்ணிருக்கேன்னு யாரா சொல்றேன்னா கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டாருன்னாரு. விலகாம இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் what you need to do to keep பொருளாசை இல்லாம இருக்குது என்ன பண்ணணும்?
You should not love money. போதும் என்ற மனப்பான்மைக்கு Should be வரணும். content with what you have. போதும்னு வந்துட்டா இருக்கிறத நீ கொடுக்க ஆரம்பிச்சிடுவ. You should start give others. இரண்டாவது கர்த்தர் சொல்றாரு, கிருபை உன்னை விட்டு விலகாது. Lord said the grace will never. கிருபைன்றதா பெரிய கீ, அது கர்த்தர்கிட்ட வந்தது. It's a great key. It's from யார் God. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அவங்க கிருபை பெற்றவங்க. Whoever blessed by Lord, they அந்த are நீ receiving நினைக்கிறது grace. நீ தகுதி இல்லாததை எடுத்துக்கிற உன்னை கொண்டு போகணும்னா உன் வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். You should have prayer if you need to reach a high. மூணாவது தேவ பிரசன்னம். The third one, Lord's presence. இல்ல பிரசன்னம்னா என்ன? What I mean by the Lord's கரெக்டா presence? சொன்னா 200 ரூபாய் gift. பிரசன்னம் தமிழ்ல சொல்றேன், பிரசன்னம்னா என்ன? மகிமை. வேற மகிமை என்னன்னா பிரசன்னம். பிரசன்னம்னா என்ன? What it meant by Lord's presence? உலகத்தை மறந்து தேவன் நம்மள சார்ந்திருப்பது பிரசன்னம். Forgetting the world and depending on the Lord. 200 ரூபாய் மிஸ் ஆகுது. பிரசன்னம்னா என்னன்னா தேவனுடைய பாதுகாப்பு. It's a God's safety. Protection. The presence. கேடகம்னு சொல்லலாம், Maybe a shield. அவருடைய நிழல்னு சொல்லலாம், Maybe a shadow. அவர் வழி நடத்துறதுன்னு சொல்லலாம், Maybe is a leading way. அவருடைய பார்வைன்னு சொல்லலாம், Maybe his sight. அவருடைய வெளிச்சம்னு சொல்லலாம். Maybe his light. இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பிரசன்னம் சொல்லுவாங்க. All together is called Lord's presence. இப்ப நான் உங்களுக்கு தெரியறேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த லைட்டோட பிரசன்னம் என் மேல பட்டதுனால நான் உங்களுக்கு வெளிச்சமாய் If தெரிகிறேன். you are seeing me because of the light fall on me, you can see it. இதோட பாதுகாப்பு, இதோட பலம் ஃபுல்லா என் மேல தான் படுது. Strength and safety, it fall on me. அப்ப தேவனுடைய வல்லமை ஃபுல்லா உன் மேல வெளிப்படுதுன்னா தேவ பிரசன்னம் உன் மேல இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஹalleluya சொல்லுங்க. Lord's power upon you, his presence revealed. அதுக்கு பேர் அனாயிண்டிங் கூட சொல்லலாம். You may be called that's an anointing. ஹalleluya. Hallelujah. தேவ பிரசன்னம் என் மேல இருக்குன்னா நீ அனாயிண்டிங் பர்சனா வல்லமை மிக்க பிள்ளைகளாய் மாறுகிறாய். If you have Lord's presence, you are anointed. தேவன் சொல்லுகிற என் பிரசன்னம் உன்னை விட்டு விலகாது. Lord says my presence never எடுத்து படிங்க ஒரு வசனத்தை. We can meditate a verse from the ஹalleluya. Hallelujah. யாத்ராகமம் 40:38 படிங்க. From the book of Exodus chapter 40 verse 30. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணுகிற எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் அவருடைய எல்லாருடைய கண்களுக்கும் பிரதிட்சயமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசல் ஸ்தலத்தில் மேல் தங்கி இருந்தது. ஹalleluya. Hallelujah. இவங்க 40 வருஷம் பிரயாணம் பண்ண இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா traveled 40 years. வனாந்தர பூமி. They have traveled 40 years in the wilderness. மரம் கிடையாது, தண்ணி கிடையாது. There is no tree and அவங்க போற இடத்துல டென்ட் போட்டு தான் தூங்குனாங்க. they just do a tent and slept under it. அப்பனா வெயில் என்ன பண்ணும், உச்சி பழக்க ஆரம்பிக்கும். You just imagine it how much the heat. எப்படி 40 வருஷம் அவங்களை கர்த்தர் வழி நடத்தினார். How the Lord led them. வசனம் சொல்லுது, நான் உன்னை மறப்பதில்லை, the word உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, I never leave என் you. கிருபை உன் மத்தியில இருக்கு. My grace is amongst you. சொன்னார்ல, The Lord said. சொன்னார்ல. Is the Lord said. ஆனா அவங்களை எப்படி வழி நடத்தினார்? How the Lord led them. சொன்னார், மேக ஸ்தம்பத்தை நான் உனக்கு மேல வச்சிருந்தேன். How by I kept the pillar of cloud. இந்த வெயில் அடிக்கும்போது பாத்தீங்கன்னா, நல்ல வெயில் அடிக்கும்போது திடீர்னு ஒரு வாட்டி மப்பு மந்தார மாதிரி ஒரு மாதிரி பிளாக்கா வரும். சூரியனை போய் ஒரு மேகம் மறைக்கும். When you have too much of sun in mist, you எவ்வளவுனா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இருக்கும், நல்லா இருக்கு, திருப்பியும் போய்டும். 2 to 3 minutes you can experience. எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரும் அது. It happens. எத்தனை பேர் அதை அனுபவப்பட்டிருக்கீங்க? How many of you experience? நம்ம வெயில்ல போறோம், எல்லாம் அனுபவப்பட்டிருப்போம். ஆனா இந்த 40 வருடங்கள் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் உன்னை வனாந்தரத்தை தான் கூட்டு வந்தேன், ஆனா கூட்டு வந்தது நான். The Lord said, the 40 years I want மேல வெயில் படாதபடி அந்த மேக ஸ்தம்பம் அவங்க கூடாரத்தை தழுவியே இருந்தது. ஒரு ஹalleluya சொல்லுவோமே. ஒரு வெளிச்சம் படாதபடி, ஒரு அனல் அவங்களை தொந்தரவு பண்ணாதபடி அந்த மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவே கர்த்தர் பாதுகாத்தார். The Lord saved them through the cloud, pillar of cloud. சரி, வெயில்ல டென்ஷனுக்கு இது பத்துறாது. During the day, நைட்ல வந்து மொட்டை மாடல ரோட்ல படுத்தா நம்ம பண்ணோம், ஜன்னி பிடிக்கும், குளிர் எடுக்கும், இதெல்லாம் எடுக்கும். ஆனா தேவன் பண்றாரு பாருங்க, நைட்ல குளிர் ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அக்கினி ஸ்தம்பத்தை அங்க வைக்கிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. Pillar of fire. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹீட்டர் மாதிரி ஏதாவது ஒரு கொளுத்திட்டு உட்காருவோம். அங்க அப்படி இல்ல, kept some heater in the night. உன்னை அழைத்து வந்தது நான். I have called you. நான் என்னால மறக்க முடியாதுப்பா. I never forget you. என்னோட கிருபை உன்னை விட்டு விலகாது. My grace will never leave. ஹalleluya. Hallelujah. என்னோட மேக ஸ்தம்பம் உன்னோடு இருக்கும். The pillar of என் cloud. மகிமை உன்னோடு தள்ளுவோம். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. தேவன் சொல்லுகிறார், இந்த மேக ஸ்தம்பம் உன்னோடு கூட இருக்கும். The pillar of cloud be with you. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு நீ விசுவாசினா, If
you have faith, அந்த believe. மேகஸ்தமம் அக்கினிஸ்தமம் குடும்பத்துல இருக்கிறத பார்க்க And முடியும். the pillar of cloud and இந்த fire மாதம் surround முழுவதும் your குடும்பத்துல family. தேவைகள் நிறைய இருக்கலாம். இந்த மாசம் You may be lot of need for this month. நிறைய குறைகளோடு இந்த மாசத்துல நீ என்டர் ஆயிருக்கலாம். You may be entered with lackness in the month. தேவனுடைய பிரசன்னம் உன் பத்தியில இருக்கு. But believe that the Lord presence is தேவனுடைய upon கிருபை உன் you. பக்கத்துல இருக்கு. The Lord grace is upon you. தேவனோடு இருக்கிறார். The Lord is with உன்னை you. விட்டு விலகுவதில்லை. He never leaves you. ஹalleluya சொல்லுமே. Say hallelujah. ஹalleluya. இந்த Hallelujah. மாதம் முழுவதும் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்ற The போகிறார். Lord accomplish all your என்னென்ன needs. தேவைகளுக்காக நீ வந்து நிக்கிற கத்த சொல்லுகிறார். இரவுல உனக்கு ஒரு மேக ஸ்தம்பத்தை நான் கொடுப்பேன். Lord அக்கினி said, ஸ்தம்பத்தை "At கொடுப்பேன். night I will give you the pillar of வெயில்ல fire. உனக்கு ஒரு மேக ஸ்தம்பத்தை கொடுப்பேன். At the day I will give you pillar Hallelujah. of clouds." Hallelujah. ஹalleluya. Hallelujah. உன்னை சூழ்ந்து தேவ மகிமை Cover காணப்படும். you. His grace covers you. தேவனோட இருக்கிறவன் உன்னை பார்க்கிறவங்க உன்னை பார்த்து சல்யூட் அடிப்பாங்க. The people who will see you, if God grace is மாந்திரிக வைக்கிறவன் சொல்லுவான், ஐயாப்பா அவங்க எல்லாம் வைக்கணும், அவங்களும் the கத்தர் இருக்கிறார். witchcraft says, I won't touch him. ஐயா அவங்கள தொந்தரவு பண்ண அவங்க மேலுக்கு மேல போயினே இருக்காங்க. If we disturb them, they are growing more and more. உன்னை குறிச்சு பேசுறத இன்னொருத்தர் சொல்லி உன் காது கேட்கும் பாருங்க இந்த மாசம். Your ear will hear, Hallelujah. someone will talk about நீ தகுதி இல்ல, நீ வேஸ்ட் நினைச்சிருப்பல, உன்னை குறிச்சு யாராவது ஒருத்தர் இந்த மாசம் சாட்சி சொல்லுவாங்க. Someone Hallelujah. will give and talk about you in good. கத்தர் என்னோட பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord is speaking with me. அநேகரோட தீர்க்கதரிசனமா பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord speak with you in உன்னோட மகிமை. prophetical way. கத்தர் உன்னை நான் உருவாக்கி இருக்கேன்னு சொல்லுகிறார். The Lord says, I have created ஓ you. மகிமை உனக்கு தெரியல. You not know your grace. அநேகர் உன்னை குறிச்சு பேசுவாங்க. A lot of people will talk about கேள்விப்பட்டு you. சொல்லுவாங்க, ஏய் உன்னை பத்தி இப்படி சொன்னாங்க. Your இதுக்கு முன்னாடி ear உன்னை will பத்தி hear. சொன்னது, உன்னை Someone பத்தி will ஒரு say குறை, about you. உன்னை குறிச்சு ஒரு குறை சொல்லியிருப்பாங்க, Maybe someone will தப்பா சொல்லியிருப்பாங்க. maybe wrongly said to you. இந்த மாசம் நீ காது கேட்கப்படும். But your ear ஏன்னா will உன் மேல hear. தேவனுடைய பிரசன்னம் உன் மேல இருக்கு. ஹalleluya. God presence ஒரு is upon you. கரியாந்தராதரா சதரபா. Hallelujah. தேவ வல்லமை இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில, The Lord தேவ presence மகிமை is இங்க இருக்க upon you. ஒவ்வொருத்தர் மத்தியில. Glory ஓ is ரியாந்தரா கரியா சதலபா. ஓ மகிமை 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 மகிமை. ஹalleluya. Hallelujah. எழுந்து நிற்போமா. Shall we stand in the presence of Lord?